ओम श्री कृष्णाय परमात्मने नमः। कायेन मनसा बुद्ध्या केवलैरिन्द्रियैरपि योगिनः कर्म कुर्वन्ति संगम त्यक्त्वात्मशुद्धये। भगवान श्री कृष्णर இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகிகளின் நோக்கத்தை சொல்கிறார். கர்மயோகிகள் செயல் புரிகிறார்கள். என்ன நோக்கத்திற்காக செயல் புரிகிறார்கள், அவர்களுக்கு என்ன பலனை அடைய வேண்டும் என்று கேட்டால், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா, அதே விஷயம். ஆத்ம சுத்தையே, ஆத்மன்னு சொன்னா இந்த இடத்துல மனம், சுத்தையேனா மன தூய்மையின் பொருட்டு. எனக்கு வேதாந்தம் கூறுகின்ற உயர்ந்த உண்மைகள்லாம் விளங்க வேண்டும், அதன் பொருட்டு என்னுடைய மனம் தூய்மை பெற வேண்டும், பக்குவம் பெற வேண்டும். அதற்காக நான் செயல் புரிகிறேன். அந்த செயலுடைய அத்தனை பலன்களையும் நான் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன், பகவான் பொருட்டே செய்கிறேன். நான் செய்வது உலகியல் செயல்களாக இருக்கலாம், வைதிகமான செயல்களாக இருக்கலாம். நான் செயல் புரியாமல் இருக்க போவதில்லை, செயல் புரியத்தான் போகிறேன். ஆனால் ஒரு செயலையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய போகிறேன். காயேன அப்படின்னா உடலால் நான் செய்கின்ற எல்லா செயல்களும், மனசான மனதால் எண்ணக்கூடிய எல்லா எண்ணங்களும், புத்தியா புத்தியினால் அறிந்து கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும், கேவலைகி அப்படின்னா பகவான் பொருட்டு தான், வேற அது பொருட்டும் இல்லை. மமத்துவம் இல்லை, எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்ற பலன்ல நாட்டம் இல்லாமல், இந்திரியைகி அப்பி எல்லா இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாவற்றினாலும் நிகழக்கூடிய எல்லா செயல்களையும் இறைவன் முன்னிட்டே செய்கிறார்கள். யோகினஹ கர்ம குர்வந்தி, யோகிகள் செயல்களை செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? சங்கம் தியக்துவா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சங்கம்னு சொன்னா பற்று, தியக்துவான துறந்து, பற்றை துறந்து செயலாற்றுகிறார்கள். இது என்னுடைய செயல், நான் தான் இதுக்கு கர்த்தா, நான் இந்த பலனுக்காக தான் நான் செய்யறேன்னு அந்த பலன்ல ரொம்ப ஒரு நாட்டத்தோட, அந்த பலன் கிடைக்காட்டி அவ்வளவுதான் அப்படின்னு அதை பற்றி அப்செட் ஆகிறது, அதை பத்தி ஓவரா சந்தோஷப்பட்டது அப்படிலாம் இல்லாம, அந்த செயல் ஒன்றுதான் என் கையில் இருக்கிறது, அதை நான் அற்புதமாக செய்து முடிப்பேன், முழு ஈடுபாட்டுடன் செய்வேன், அக்கறையுடன் செய்வேன். ஏனென்றால் அது இறைவனுக்கு நான் செய்கின்ற வழிபாடு. என்கிட்ட இருக்கிற டூல்ஸ் எல்லாமே நான் இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டேன். இந்த மனம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, புத்தி அர்ப்பணிக்கப்பட்டது, உடல் அர்ப்பணிக்கப்பட்டது, இந்திரியங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவைன்னு சொன்னா, இதன் மூலமாக நான் செய்கின்ற எல்லா செயல்களும் இறைவனுக்குரியது அப்படி நினைக்கும் போது பற்றுக்கு அங்க இடம் இல்லை. பற்றுனா அது என்னோடது, எனக்கு அதனால ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் ஓட செய்யறது அப்படி இல்லை. சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பொது நலத்துல சுயநலம் அடங்கி இருக்கிறது, ஆனா சுயநலத்துல பொது நலம் இல்லை இல்லையா. இப்ப நம்ம ஒரு பிரார்த்தனையே பண்றோம்னா, நமக்கெல்லாம் வழக்கமா என்னன்னா, செயல்கள்லாம் நம்ம பகவானுக்காக செய்தா கூட இந்த காமிய பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருக்கும் மனசுல. நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக சில பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவோம், நமக்கு பிடிச்சவங்களுக்காக சிலது, நமக்கு யார் மேலெல்லாம் பற்று இருக்கோ அவர்கள் பொருட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா ஒரு சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார். சர்வே பவந்து சுகினஹா சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லோரும் இன்புற்று இருக்கட்டும், சர்வே பவந்து சுகினஹா, எல்லோரும் சர்வே சந்து நிராமயாக, எல்லாரும் நோய் இல்லாம இருக்கட்டும், சர்வே பவந்து சுகினஹா சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து, எல்லாரையும் நல்லதையே பார்க்கட்டும், யாரும் உலகத்துல கஷ்டப்பட வேண்டாம். இது ஒரு உயர்ந்த ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நம்ம சொல்லிட்டோம்னா, அந்த சர்வேல நம்மை சேர்ந்தவர்களும் சேர்ந்துட மாட்டாங்களா இல்லையா? அப்போ பிரார்த்தனை பண்ணும்போதே எல்லாருக்குமான பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை நமக்கு வேண்டப்பட்டவங்களும் வந்துருவாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில பிரார்த்தனை பண்றது, பற்றோட ஒரு காரியம் பண்றது, இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ, அதெல்லாம் அந்த மமக்காரம் நீங்க பெற்று, அதுதான் சங்கம் தியக்துவா. எதற்காக செயல்படும்? ஆத்ம சுத்தையே. ஆத்ம சுத்தையேனா மன தூய்மையின் பொருட்டு. மனசுல என்ன அழுக்கு இருக்குன்னா, 6 அழுக்கு இருக்கு. பேராசை, பெரும் கோபம், அப்புறம் மோகம் இருக்கு, பொருட்பற்று இருக்கு, எல்லாம் எனக்கு வேணும், கிரீட் அது இருக்கு, அப்புறம் மதம், மாத்சரியம், கர்வம் இருக்கு இல்லையா, கர்வம் இருக்கு. இது மாதிரி 6 விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கு. இந்த பொறாமை, இதெல்லாம் நீங்கணுமே. இதெல்லாம் எப்படி நீங்கும் அப்படின்னா, அது ஒன்னொன்னா எடுத்து போட முடியாது. நம்ம கர்மயோக மனோபாவனையுடன் நன்றாக இறைவனுக்கு பொருட்டு செயல் புரிய மனம் தூய்மை பெறும். ஏன்னா நமக்கு பலன்ல பற்று இல்ல, பலன்ல விருப்பம் இல்ல, இது வரணும் அது வரணும்னு எந்த இதுவும் வச்சுக்கிறது இல்ல. செயல்களிலும் செயல்களின் பலன்களிலும் பற்று இல்லாமல் இறைவன் பொருட்டு அந்த செயலை மாத்திரம் நல்லா பண்றோம். அப்படி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம மனசுல இருக்கிற பேராசை, பெருங்கோபம்லாம் நன்றாக குறைகிறது. நம்முடைய மனம் நிர்மலமாக அழுக்கற்றதாக ஆகிறது. மனம் தூய்மை, ப்ரிடாமினன்ட்லி
நல்ல தூய்மை பெற்ற மனம் இந்த மெய்யுணர்வை பெறுவதற்கு தகுதி பெற்றதாகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மீக சாதகரும் தன்னுடைய வாழ்க்கையில் உணர வேண்டிய பேருண்மை இது. ஏன்னா நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போறோம், நிறைய ஆன்மீக சாதனைகள்லாம் செய்யறோம். எதுக்காக செய்யறோம்னா மன தூய்மையின் பொருட்டு. அதனாலதான் சுவாமிஜி அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்லும் போதே அழகா மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆக்குல நீரப்பெற. எல்லாரும் சாதாரணமா எப்படி அர்த்தம் சொல்லுவாங்க, மனசு சுத்தமா இருக்கணும்ப்பா, அவ்வளவுதான்ப்பா, அதுதான் அறம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா சுவாமிஜி அனைத்து அரண்னா என்ன, எல்லா அறச்செயல்களின் நோக்கமும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். நீ பண்ற எல்லா தர்ம செயல்களின் பலன் என்ன, நோக்கம் என்னவாக தெரியுமா இருக்க வேண்டும், மனம் தூய்மை பெற வேண்டும். அதன் பொருட்டுதான் அறச்செயல்கள். நம்ம தர்மம்னு ஒண்ணு எதற்காக கடைபிடிக்கிறோம்னு சொன்னா மன தூய்மையின் பொருட்டே ஆகும். நான் தர்மத்தை பேருக்காக கடைபிடிக்கல, புகழுக்காக கடைபிடிக்கல, புண்ணியத்துக்காக அதுக்காக கூட கடைபிடிக்கல. எதுக்காகனா எனக்கு இது மன தூய்மையை தர வேண்டும், என்னுடைய மனம் நன்றாக பக்குவம் அடைய வேண்டும், அதுதான் ஒரே நோக்கம். இப்படி அற்புதமாக இந்த ஸ்லோகம் கர்மயோகத்தின் நோக்கத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.